வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இன்றைய நாளிலே எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி வந்த எங்கள் தாய் தந்தையை கனம் பண்ணிக்கொண்டு அதோடு இந்த ஏஆர் மூலம் எங்கள் நிகழ்ச்சியை எடுத்துச் செல்லும் எஃப்ஏ டிவி தமிழ் டிவிக்கு நாங்கள் நன்றியையும் செலுத்தி கொண்டு அதோடு அதை நடத்தினார நடாமுன்னா துணவியாருக்கும் எங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி பாகம் 25 எட்டித்தொட்டுள்ளோம். இன்றைக்கு நாங்கள் பாகம் 25 ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி பாகம் 25 நாங்கள் இந்த இடத்துல செய்வதற்காக வந்திருக்கிறோம். உண்மையாக பல தடைகள் இருந்தாலும் அவை எல்லாற்றையும் மீறி இந்த 25வது பாகத்தை நாங்கள் தொற்றுக்கிறோம் என்றால் எங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷமாகத்தான் இருக்குது. இந்த 25வது பாகத்தை எங்களுக்கு நடத்தி முடிக்கிறதுக்கு அனுசரணை தந்த அரவணைத்து ஆதரித்த நடாமோகன் நாயக்கம் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் நாங்கள் இந்த பாகத்தை தொடர்வதற்கு எங்கள் நேயர்களும் எங்கள் வாதத்தை விரும்பி பார்க்கும் எங்கள் ரசிக பெருமக்களுக்கும் முதலாவதாக நான் நன்றியையும் எல்லாவற்றையும் கூறிக்கொண்டு, அதாவது அன்னைக்கு இணையானது எம்மொழி, ஆதியில் பிறந்தது எம்மொழி, இன்னுயிர் கலந்து எம்மொழி தமிழை தரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு நாங்கள் இப்பொழுது எங்களோட எதிரும் புதிருமான விவாத மேடைக்குள்ள செல்ல போகிறோம். உண்மையாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமா இருந்தால் தெரியும், இன்றைக்கு எத்தனையோ தலையங்கங்கள் எத்தனையோ இதனெடுத்து வாதாடிக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எடுத்த தலையங்கம் எவரும் எப்பொழுதும் வாதாட முன்வராத ஒரு தலையங்கம் தான். அதாவது 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிள்ளைகளின் வாழ்க்கை, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை அப்படி துளைத்து விடுவார்களா, அல்லது வாழ்க்கை என்றால் என்னென்று தெரியாமல் வாழ தெரியாமல் துளைத்து போட்டு நிற்பார்களா, அல்லது நல்லா அனுபவித்து வாழ்வார்களா என்ற ஒரு நல்ல ஒரு தலையங்கத்தை எடுத்து எவரும் எடுக்காத ஒரு தலையங்கத்தை நாங்கள் எடுத்து இன்றைய நாளிலே, அதாவது எங்களுடைய 25வது பாகத்திலே 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிள்ளைகள் நிலை எப்படி, அவர்கள் எப்படி அதை அனுபவித்து வாழ்வார்களா, அல்லது வாழ்க்கையை துளைத்து போட்டு நிற்பார்களா, அல்லது வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவித்து நல்ல சந்தோஷமாக வாழ்வார்களா என்பதை எங்கள் அணி, அதாவது துளைத்து விடுவார்கள் வாழ்க்கையை 25 ஆண்டுகளுக்கு பிற வாழ்க்கை என்றால் என்னென்றே தெரியாம வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லோரும் வாழ்கிறார்கள், நாங்களும் வாழ வேண்டும் என்று எல்லோரும் வாழ்றது போல நாங்கள், அதாவது என்ன ஒரு ஆள் ஓடினா அவருக்கு பின்னால் எல்லாரும் ஓடுற மாதிரி வாழ்க்கையை துளைத்து போட்டு நிற்பார்கள் என்ற அணி வி ஜீவமதி அவர்கள், அதோடு எஸ் சாதனா அவர்கள் இந்த அணியில் இந்த அணிக்காக வாதாடுகிறார்கள். இல்லை இல்லை இல்லை, வாழ்க்கையை சந்தோஷமாக, அதாவது வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்க்கை என்றால் என்ன என்றதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வார் என்ற அணி வாதாட வந்திருப்பவர்கள் எஸ் கணேசினி அவர்கள் அண்ட் எஸ் தமியா அவர்கள். இந்த 2 அணியும் நல்லா நல்ல ஒரு பேச்சாளர்கள், சிறு பிள்ளைகளும் நல்லா பேசுவார்கள். நல்ல இந்த வாதாட்டம் எங்களுக்கு ஒரு சூடு பிடிக்கும். இந்த 25வது பாகத்திலே இந்த வாதாட்டம் எல்லோராலும் விரும்பி பார்க்கப்படும், எல்லோராலும் விரும்பி ரசித்து கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஓகே, சரி, பார்ப்போம். நான் இந்த விழா நேரம் கலைப்பான். இந்த அணிகளை மோத விட்டு அவர்களின் பெறுபவர்கள் எப்படி வாழ்க்கையை பிள்ளைகள் வாழ்வார்களா, துளைத்து விடுவார்களா, வாழ்வார்களா, அப்ப அந்த இதை பார்ப்போம். இப்ப முதலாவதாக துளைத்து விடுவார்கள் என்ற அணிக்காக ஜீவமதி அவர்கள் தங்கள் கருத்துக்களை இப்பொழுது முன்வைத்து வாதாட வருகிறார். வாங்க ஜீவமதி அவர்கள். வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி பாமக அதிபர் நடாமோகன் அண்ணா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் இதர பேச்சாளர்களுக்கும் மற்றும் இதனை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பில் 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிள்ளைகள் வாழ்க்கையை தொலைத்து விடுவார்களா அல்லது அனுபவிப்பார்களா என்பதில் நான் தொலைத்து
தொலைத்துத்தான் விடுவார்கள் என்று சொல்லி உங்கள் முன் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன் என்னன்னு சொன்னால், இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையை தொலைத்துத்தான் விடுவார்கள். இப்படி வாழ்வது என்பது இவர்களுக்கு புரியாது என்பதுதான் எனது வாதம். நீங்க பாருங்க, இப்ப ஒரு நாகரிகமோ அல்லது ஒன்றை எடுத்துக்கொண்டா கூட இவர்கள் ஒரு கடவுள் நம்பிக்கையோட வாழ்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஏன்னா இப்பவே இங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்ற ஒரு கட்டாயமா வந்துட்டுது. ஏன்னா பெரும்பான்மையினம் ஆங்கிலேயர் இருப்பதால் அவர்களின் மதத்தையே பின்பற்றி போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாடசாலைகளில் எங்களது மதங்களை பற்றி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் படிப்பித்தாலும், ஆனா அவர்கள் அங்க மாஸ் நடக்கிறதோ இது நடக்கிறதோ எல்லாமே அவர்களின் இதில் தான் நடக்கின்றது. சர்ச்சுகள்ல தான் நடக்கும். வீதிக்கு வீதி சர்ச் தான் இருக்கு. வீதிக்கு வீதி கோயில் இருக்குதா? இங்க இல்ல. எங்கேயோ இடத்துல ஒவ்வொரு கோயிலை அமைத்திருக்கிறார்களே தவிர, ஆனா சர்ச்சுகள் தான் கூடுதலாக காணப்படுகிறது. இப்ப நீங்கள் அப்ப எந்த கடவுளுக்கு பின்னால இவர்கள் போவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனச்சாட்சியோட வாழ்வார்கள் என்று நாங்கள் முந்தி ஒரு கடவுள் என்பது இருக்கோ இல்லையோ என்பது இன்றைக்கு இல்லாட்டாலும் ஒரு சக்தி இருக்கு என்பதை நாங்கள் நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சக்தியை இவர்கள் நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. பட் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகள், இப்ப எங்களோட பிள்ளைகளுமே என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப யூ என்ற ஒரு வேர்டுக்கு இப்ப எல்லாரும் ஆங்கிலத்துல யூன்னா நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள வந்துடுது. அப்ப இவ என்ன செய்யணும்? இப்ப நீங்கள் ஒரு பெரியாக்களை கண்டேக்கல இப்ப தமிழ்ல கதைக்கிறதா நினைச்சுக்கொண்டு நீ வாரியோண்டு கேட்கல. ஒரு வயசானாக்களை நாங்க நினைப்போம், ஐயோ ஒரு மரியாதை இல்லாம கதைக்குதலே எங்களோட பிள்ளைகள் என்று சொல்லி நாங்க யோசிப்போம். அப்ப அவைக்கு அந்த அர்த்தம் ஒரு சரியாக ஒரு முறையில போனாத்தான் அவர்களால அதை அடையாளம் காண முடியும். இப்ப மற்றும்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் இவர்கள் ஒரு நாட்டுல படிச்சு அந்த நாட்டிலேயே இருந்து வேலை செய்யற ஒரு கட்டாய தேவையும் இப்ப இல்லை. எல்லா நாட்டிலையும் பறந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கு வேலைக்கு போவார்கள். அங்க போயிட்டு அந்த நாகரிகத்தை கற்றுக்கொள்வார்கள், அல்லது அந்த முறை எப்படி இருக்கு, அந்த சாப்பாட்டு முறைகள் எப்படி இருக்கு என்பதை அதுகளை கற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு இருப்பார்களே தவிர எங்களோட தமிழ் தான் அல்லது எங்களோட ஒரு தமிழ் கலாச்சார பண்பாட்டோட இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது என்னமோ நடைபெறாது என்பதுதான் எனது கூற்று. அதனால எப்பவுமே அவர்கள் வாழ்க்கையை தொலைத்துத்தான் இருப்பார்கள், ஒரு வழிநடத்தல் இல்லாமல் தொலைத்துத்தான் இருப்பார்கள் என்பது எனது கருத்து. ஆமாம், நல்லாக சொன்னீங்க. ஊரை தெரிந்துகிட்டேன், உலகை புரிந்துகிட்டேன், கண்மணி என் கண்மணி, யாதும் தெரிந்திருக்கு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி என் கண்மணி என்ற பாட்டு மாதிரி, அதாவது அழகாக சொன்னா எப்படி தனக்கு புரிஞ்சு விட்டது. இனி வரும் காலத்துல பிள்ளைகள் வாழ்க்கையை தொலைத்து விடுவார்கள் என்று ஒரு புரிந்தல் அறிதலோட நல்ல அழகாக எதிரணிக்கு நல்ல கருத்துக்களை வைத்துட்டு போறா. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் சந்தோஷமாக எங்கள் இப்ப இருக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், அவர்கள் வாழ்க்கையை ருசித்து வாழ்வார்கள் என்று எதிராக இப்ப கதைக்க வருகிறார். நீங்க 2 பேருமே மோதிக்கொள்ளுங்கள் உங்கள் கருத்தை. சிவகணேஸ்வரி அவர்கள் வாங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பாக 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிள்ளைகள் வாழ்க்கையை தொலைத்து விடுவார்களா அல்லது வாழ்க்கையை அனுபவிப்பார்களா என்ற தலைப்பிலேயே வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்ற அணிக்காக இங்கே வந்திருக்கின்றேன். எதிர்த்தரப்பிலே நாகரிகங்கள் வாழ்வியல் பற்றி அழகாக எடுத்துரைத்த திருமதி ஜீவமதி அவர்கள். கடவுள் நம்பிக்கை, எங்கேயோ ஓரிரு பிள்ளைகளை பார்த்துவிட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் வீட்டுக்கு மிக அருமையிலே ஒரு முஸ்லிம் இனத்தவர்கள் போய் வணங்கக்கூடிய அவர்களுடைய ஆலயம் இருக்கின்றது. நான் அதால் கடந்து செல்லும் பொழுது பார்க்கின்றேன் அடைமழை காத்து, ஆனால் சிறிய சிறிய பிள்ளைகள் அந்த பள்ளிவாசலுக்கு செல்லுவதற்கான தங்களுடைய பிரத்யேக அந்த உடைகளை அணிந்து அதற்குள்ளால வருகிறது. என்ன இடியோ மழையோ புயலோ வந்தாலும் அந்த பிள்ளைகளை அங்கு போவதை நான் நிறுத்தி கொள்வதை நான் ஒரு நாளும் காண்பேன். எவ்வளவான ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அங்கே செல்கின்றார்கள். ஆக இந்த மதத்தவர்கள் என்று மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்திலே வாழ்கின்ற இளையவர்களை பற்றித்தான் நாங்கள் இங்கே கதைக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய சில உதாரணங்களை தான் இங்கே உங்களுக்கு முன்வைக்க முடியும். இவ்வாறான இடர்பாடுகள் மத்தியிலும் கூட இன்றைய பிள்ளைகள் தங்களுடைய அந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நிறுத்துவதாக இல்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜீவமதி அவர்கள்.
அதோட அந்த பெருநாட்கள் பேரங்கள் சில பெருநாட்களுக்கு இங்கே லீவுகளும் இருக்கின்றது. தனிய தமிழர்கள் பண்பாடுகளை இந்த நாடுல தனியா போட்டி பாதுகாக்கலாம். இந்த அரசாங்கம் எத்தனையோ இனத்தவர்கள் மொழி பேசுபவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நாங்கள் பிரத்யேகமாக அதை கொண்டாடுகின்ற போது உறவுகள் நட்புகள் வீடுகளுக்கு வந்துதான் செல்கின்றார்கள். இன்று நீங்கள் எவ்வளவுதான் இருந்தென்றாலும் பச்சனங்கள் தயாரிப்பதை மறந்தாவிட்டீர்கள். நிச்சயமாக இல்லை. ஒரு தீபாவளி என்று சொன்னால் உங்களுக்கு முதலாவது ஞாபகம் பெறுவது என்ன? பலகாரங்கள், ஆடை ஆவணம், பட்டாசு. இதை நீங்க இங்கே பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் இதை மறக்கவில்லை. நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கோம். இன்றைய இருக்கும் பொழுது பிள்ளைகள் அதை எங்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு பழக்க வழக்கத்தையோ பண்பாட்டையோ குழந்தைகள் வேறெங்கும் கற்றுக்கொள்வதில்லை. வீட்டையே தாய் தந்தையிடமிருந்து அவர்கள் பாடசாலை செல்வதற்கு முன்பாகவே அவங்களுடைய பண்பாடுகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்கின்றார்கள் என்று அந்த ஆய்வுகள் பல சொல்கின்றன. ஆகவேதான் அந்த பிற நாட்களை கொண்டாடவில்லை, இன்றைய கொண்டாடவில்லை, நாளை எவ்வாறு கொண்டாட போகின்றார்கள் என்றால் அந்த கேள்விக்குறி நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைய அதை கொண்டாடுகின்றோம், அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக எங்களோட பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்காக கொண்டு செல்வார்கள். மரியாதை என வார்த்தைகளை பிரயோகிக்கவில்லையாம இன்று பாருங்கள், வீதிகளில் எங்கேயோ செல்கின்ற பொழுதெல்லாம் வயதிலே சில குடியவர் குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவர் பேசுகின்ற தமிழ் வார்த்தைகள் செல்லம் கொஞ்சுவதாக, அந்த குழந்தைகள் தமிழ் பேச தொடங்கும் போது இருக்கின்ற அழகு மாதிரி தான் அந்த தமிழ் மிக அழகாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இருந்து கொண்டு நாங்கள் அறுத்துறுத்து தமிழை எழுத வாசிக்க தெரிந்த எங்களுக்கே இங்கே வந்து சில இடங்கள்ல தடமாற்றங்கள் வருகின்றது. சிலர் தமிழை கதைக்க மறக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற வேளையெல்லாம் உதாரணமாக பாமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகள் அழகை, அவர்கள் தமிழ் கதைக்கின்ற அழகை நீங்கள் பார்க்கவில்லை போலும். அவ்வாறு அழகா, மிக அழகாக தமிழ்களை பேசிக் கொண்டிருக்கின்றன. பாமுகம் மட்டுமல்ல, எத்தனையோ தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றது. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தமிழினால் மாத்திரமே உறவுகளோடையோ நட்புகளோடையோ பேச வேண்டும் என்று கட்டாயங்களை விதிக்கின்றார்கள். இதுவெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை போலும். பல நாடுகளுக்கு சென்று இருக்கின்றார்கள். பல வகையான கலாச்சாரங்கள் பண்பாடுகளை பழகுகின்றார்கள். பல வகை என்னென்னு சொல்வது, களவும் கற்று மறந்து சொல்லுவார்கள். பல வகையும் கற்றுக்கொண்டால் நாங்கள் ஒருபோதும் தாய்மொழியை மறந்தது. எவ்வளவோ இடர்பாடுகள், எத்தனையோ நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து 30-40 ஆண்டுகள் தாண்டியும் இன்று நாங்கள் தமிழால் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இதை இவ்வளவு வலி நோக்களை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், இதை பார்க்கின்ற எங்களுடைய இந்த இளம் சமுதாயம் நிச்சயமாக அடுத்த 25 ஆண்டிலே 250 ஆண்டுகளுக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கும். அவர்கள் நிச்சயமாக நல்ல வாழ்வார்கள். இந்த கலாச்சார நாகரிகம் அவர்களுடைய அணிகலனாக இருந்து மிளிரும் என்பதை இந்த இடத்துல குறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிவகணேசன் அவர்கள் பாமுக அதிபரையே தனக்கு தன் பக்கம் இழுத்து கொண்டு தான் வென்று விடலாம் என்று பார்க்கின்றார். அவர் செய்கிற தமிழ் அவரின் ஊடகங்கள் மூலம் பரவும் தமிழை வைத்தே இந்த நாட்டில் தமிழ் இனிமே அடுத்த தலைமுறை நோக்கித்தான் அவரும் போய்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் அதில் படும் கஷ்டங்களை அவர் உணர்ந்திருப்பார் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். கணேசினி அவர்களுக்கு துணை கணைத்தா போல உங்கள் அணைக்கு வெற்றியை நீங்கள் ஈட்டிக் கொள்ளலாம் என்று மட்டும் போய்விடாதீர்கள். அதையும் கூறிக்கொண்டு கணேசினி அவர்கள் சொல்லும் போது சொன்னார், பள்ளிவாசலில் பிள்ளைகள் நிற்கிறார்கள் என்று. இப்ப பிள்ளைகளும் தான் போகிறார்கள், இல்லையென்று நான் சொல்லவில்லை. எங்க ஒரு தைப்பொங்கல் வருஷப்பிறப்புக்கு நீங்க பிள்ளைகள் கோயிலுக்கு போகக்கூடிய அளவுக்கா நீங்க வச்சிருக்கிறீங்க? இல்லையே. பள்ளிக்கூடம் அங்க இங்க வந்து மற்ற இடத்துல வாழ்றபடியா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த நேரம் நீங்க கட் பண்ணி கொண்டு போறீங்களா? இல்லையே. அப்ப என்னன்னு இந்த பிள்ளைகளுக்கு மற்றது வீட்டுல வச்சு நீங்க பொங்கும் போது இந்த பிள்ளைகளை வச்சா பொங்குறீங்க? இல்லையே. அவர்கள் பள்ளிக்கூடம் போடுவார்கள், நீங்கள் உங்களோட பாடல பொங்கி உங்களோட பாடல நீங்க சூரியனுக்கு படைச்சிட்டோ இல்லை இதை படைச்சிட்டோ நாங்கள் சாப்பிடுகிறோம். அவர்கள் பாடசாலையால் வந்துதானே சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு எங்கே புரிய போது எங்களுடைய பண்டிகைகளும் அதன் பெருமைகளும்? இல்லையே. யூடியூப்ல பார்த்தா போல மட்டும் உங்களுக்கு அதுல எப்படி என்ன செய்யறோம்னு சொல்ல மட்டும் அதை பார்த்து எப்பவுமே நீங்க நேர பாக்குற மாதிரி, நீங்க நேர டீச் பண்ற மாதிரி எதுவும் அந்த பிள்ளைகளை நேரடியாக போய் சேராது என்பதுதான் எனது கருத்து. அது அப்ப என்னவர்கள் அதை நீங்கள் இந்த கலாச்சார நிகழ்வுகள் பல நடந்து கொண்டிருக்க உண்மையிலேயும் சட்டன் ஒவ்வொரு கவுன்சில்களும் இந்த கொண்டாட்டங்களை எங்களோட பொங்கல் விழாவையெல்லாம் மிக விமர்சையாக பல ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்களுமே அதுல கலந்து கொண்டதாக தகவல்களை அறிந்தேன். அந்த நிகழ்வுகளின் போது பாருங்கள், இந்த பாடசாலை குழந்தைகள் மிக அருமையாக தங்களுடைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். பலவாறான விடயங்கள்
பண்பாடு கலாச்சார நிகழ்வுகளை அங்கே குழந்தைகள் மிக அழகாக செய்து கொண்டிருந்தார்கள். அதை கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அந்த நீங்கள் அன்றைய தினம் தைப்பொங்கல் என்றால் அன்றைய தினம் தவற விடப்பட்டாலும் கூட ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த தினத்திலே அந்த பண்டிகை அவ்வாறு வடிவாக அமைத்திருந்தார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் போலும். ஆகவே இந்த பிள்ளைகள் அதை தவற விடவில்லை. தங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து அதை பயணித்துக் கொள்கின்றார்கள் தான் நான் நினைத்துக் கொள்கின்றேன். அதைத்தான் நானும் சொல்லுறேன். ஒரு கலாச்சாரமாக நீங்கள் கூடி ஒரு இடத்துல வைத்துத்தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களால முடியுமே தவிர இப்பொழுது பெற்றோராகிய எங்களால கூட கூடி வைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நேரம் வருவதில்லை. எல்லா பெற்றோர்களும் அன்றைக்கு வர இங்க சனியாரும் வேலைக்கு போவார்கள். அந்த நாளில் கூட எல்லா பெற்றோர்களுக்கும் அப்படியான சந்தர்ப்பம் அமையாது என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொல்ல இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இதா வாழுங்க, ஒற்றுமையா வாழுங்கள்னு சொல்லி எல்லாரும் தனித்தனியத்தான் வாழுதுகள் இந்த பிள்ளைகளை. நீ ஒரு சுயநலமாகத்தான் திங்கி வாழுகிறார்கள். ஒரு பாட்டிக்கு போனா கூட இங்க இந்த வீட்டுல இருந்து ரிங்ஸை கொண்டு போடுவீனம், ஏதாவது கொண்டு போய் தான் அங்க கொண்டாடிட்டு வரையினமே தவிர அங்க சேர்ந்திருந்து ஒரு பகிர்ந்துண்ணல். இன்றைக்கு என்னுடைய பர்த்டே, நான் மற்றவர்களுக்கு இதை இன்றைக்கு இலவசமாக அளிக்கிறேன். அந்த நேரத்துல அது ஒரு தானமா எல்லாருக்கும் 10 பேருக்கு இன்றைக்கு சாப்பாடு கிடைக்கும். அது ஒரு இதன்று சொன்னா அப்படித்தான் நாங்க செய்யறது. ஒரு கோயிலுக்கு போனா என்னதானம் கொடுக்கல, ஒரு 10 பேருக்கு இன்றைக்கு ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். அப்ப இந்த பிள்ளைன்ற இதால 4 பேர் சாப்பிடணும். அப்படித்தான் நாங்க. ஆனா இப்பதான் என் பிள்ளைகள் எப்படி வாழுதுகள், ட்ரிங்க்ஸை கொண்டு போய் வாழியினம். அதாவது பாட்டின்னு சொன்னா ஆளுக்கு முதலே 15 pounds ஹெட்டுக்கு போட்டுட்டு தான் நாங்க போகணும் பாட்டிக்கு போய்க்கு. அல்ல இப்ப எல்லாம் 25 கொடுக்கறதுக்கு மன்னிக்க வேணும். அண்மையில பல பிறந்த நாள் கொண்டாட்டங்க என்னுடைய பிள்ளைகள் போனார்கள். நாங்கள் இயல்பாகவே ஒரு பெரிதாக பிள்ளைகள் ஒரு சாப்பாடு விடயத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காமல் அவ்வளவு பிள்ளைகளுக்கு தேவைக்கு மிஞ்சின அளவுக்கு சாப்பாடுகள் சிற்றுண்டிகளை செய்து அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்புவோம். இதே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த குழந்தைகள் எங்களுடைய பிள்ளைகளுடைய நட்பு வட்டங்கள் கேட்பார்கள், நாங்கள் வேறு இடத்துல கொண்டு செலிப்ரேட் பண்ண போறோம்டா கேட்பார்கள், நாங்கள் காசு கொண்டு வர வேணும், எங்களோட சாப்பாட்டுக்கு நாங்கள் பே பண்ண வேணும்டா. இல்ல நாங்கள் பே பண்றோம். இன்று அவ்வளவு பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளை வரவேற்று அவர்களை அதுக்கு பே பண்ணி இன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மாற்றிக்கொள்கின்றோம். அவர்களுக்கு இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றோம் என்று மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். இன்றைய தலைமுறை இவ்வாறு இருக்க அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய பிள்ளைகள் கொண்டு செல்வார்கள், மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள. அதைத்தான் நீங்களே சொல்லிவிட்டீர்கள். என்ன மாதிரி நாங்கள் பணம் கொண்டு வர வேணும் என்று அவர்கள் கேட்டு விட்டார்கள் என்பதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லிவிட்டீர்கள். அந்த ஒரு பரம்பரையில தான் அந்த நிகழ்வைத்தான் நாங்கள் மாற்றி விட்டோம் என்று சொல்கின்றோமே. அதுக்கு அந்த கேட்ட பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் காசு கொண்டு வர தேவையில்லை, உங்களுடைய உணவுக்கான செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு ஒரு 5 நண்பர்களையே நாங்கள் மாற்றி விட்டோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளை 25 ஆண்டுகள் காத்திருங்கள், எத்தனை மாற்றங்களை எங்களுடைய பிள்ளைகள் செய்வார்கள். மிக சந்தோஷப்படுவீர்கள் ஜீவமதி அவர்களே. குறுக்குடுகிறேன் கணேசனி, எங்கே மனதை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கணும். உங்கள் பிள்ளைகள் பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது பணம் உங்களிடம் கேட்டு போவதில்லை என்பதை இங்கே சொல்ல முடியுமா உங்களால? நிச்சயமாக அந்த அனுபவத்தை தான் இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் அவ்வாறு இல்லை. இன்று தன்னுடைய நட்பு வட்டங்கள் உங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய பணத்தை நாங்கள் செலுத்துகின்றோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக இல்லை. அந்த நிகழ்வை தான் உண்மையான நிகழ்வை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த எங்களுடைய வரவேற்புகள் எவ்வாறு இருந்ததோ தாங்களும் அவ்வாறே மாறுவதற்கு பிள்ளைகள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே எங்களுடைய பண்புகளையும் மற்றவர்களை சொல்லுவதை விட அவர்கள் தங்களுடைய காலத்தில் கடத்தி சென்று கொண்டிருப்பார்கள் என்று எந்தவித ஐயமும் இல்லாமல் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். நன்று நல்லா காட்சிகள், சமயங்கள், கலாச்சாரங்களை பற்றி காட்சிங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இனிவரும் காலங்கள்ல எங்களோட முன்னேற்றங்கள் பிள்ளைகளோட படிப்பு சம்பந்தமாக என்ன நடக்க போகிறது? படிப்பு சம்பந்தமாக அவன் படிப்பை துளைத்து நிற்பார்களா அல்லது அனுபவித்துத்தான் படிப்பார்களா? அந்த குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள இடையில உள்ள தொடர்பு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பெற்றோர்களுக்கான உண்மையாகவே நான் சொல்லுவேன் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு இல்லாமல் தான் போகும். அந்த அரவணைப்போ அல்லது ஒரு பாசமோ இல்லாமத்தான் அவர்கள் வாழுவார்கள் எதிர்காலத்தில் என்பதுதான் எனது கருத்து. ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்பவே நாங்கள் தனித்தனி குடும்பமாக வரவழைத்துவிட்டோம். அவர்கள் அதையும் பிரித்து கொண்டு போறதுக்கு தயாராகி விட்டார்கள். உறவுகள் என்றாலே தெரியாமல் ஒரு அம்மாவுக்கு சகோதரம் இருக்கு, அப்பா சகோதரம் இருக்கு, அதை எப்படி கூப்பிடுவோம்? ஏன்னா இங்க எல்லாரும் அங்கிள் ஆண்டி என்று எல்லாருக்கும் ஒரே உறவை கூப்பிடுவதால் அவர்களுக்கு மாமா ஆரண்ட ஒரு உறவுகள் தெரியாமல் போய்விடும். நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலே ஒழியா அப்படி இருந்தாலும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான்
எனது கருத்து. இது பாவம். எங்களுடைய தமிழ் இனத்துக்கு கிடைத்த சாபம். சொந்தங்களை அறிமுகப்படுத்த வேண்டியது நாங்கள், பெற்றோர்களாகிய நாங்கள். சொந்தங்களை ஏதோ ஏற்றத்தாழ்வுகள், கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ள இருக்கும் போது பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துவதை தவறிய நாங்கள் இன்று தமிழையும் உறவுகளையும் பற்றி கதைப்பதில் என்ன நியாயம் என்று சொல்ல கேட்டுக்கொள்கிறேன் இந்த எதிர்த்தரப்பிலே வாதாடுபவர்களை. நாங்கள் செய்பவற்றை பிள்ளைகள் அவ்வாறே பிரதிபலிக்கின்றன. நாங்கள் எங்களுடைய உறவுகளோட எவ்வாறு அன்பு பாசமாக நடந்து கொள்கின்றோமோ, இப்போ உதாரணமாக பார்த்தால் கணவன் மனைவி, பிள்ளைகளுக்கு நாளைக்கு தந்தை தாய். ஒரு தந்தையானவர் தன்னுடைய உறவுகளுடன் மாத்திரம்தான் தன்னுடைய குழந்தைகள் உறவு கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், அல்லது தாயானவள் தன்னுடைய சொந்தங்களுடன் மாத்திரம்தான் உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அங்கே அந்த குடும்பம் சிதைந்து விடுகின்றது. எவ்வாறு தந்தை கணவனுடைய உறவுகளை அனுசரிக்கின்றாலோ அதே போல கணவனும் மனைவியும் இரண்டு பக்க உறவுகளையும் சரிசமமாக மதித்தலும், அவர்களுடைய அன்பு பாசங்களை காட்டுவதும், அவர்களுக்கு துவண்டு போகின்ற போது தோல் கொடுப்பதும் எல்லாம் இந்த பிள்ளைகள் உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்பதற்கான அடிப்படை பாடங்கள். இல்லை கணேசினி, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாங்களே எமது சகோதரங்களோடையோ அல்லது எங்களுடைய எங்களுடைய அம்மா அப்பாக்களோடையோ எங்கள் பரம்பரையே நாங்கள் வாழவில்லை. வாழ்க்கையில இருந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கொண்டு போய்கொண்டு இருக்கின்றோம். ஆனா நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு இப்ப நாங்கள் இந்த பிள்ளைகளை வச்சு வளர்க்கிறோம். ஆனா அவைகள் என்ன 18 வயதில் இருந்தே தனியாக வாழ பழகி கொள்கிறார்கள். அப்ப அவர்களுடைய படிப்பு இதுகளோ எங்களை விட அவர்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு நாட்டில இப்ப சகோதரங்களே ஒரு நாட்டில இருக்க முடியல. இப்ப நாங்களுமே இல்லை அப்படி. அப்ப நாங்களே எப்போ ஒரு நாளைக்குத்தான் நாங்கள் கண்டு கொள்றோம், இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு இருக்குது அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் வளர்க்கிறோமே தவிர நேரடியாக எதையும் தொட்டு காட்டி வளர்க்கவில்லை. அந்த பாச அரவணைப்புகளை முன்னேற தெய்வம் என்ற மாதிரி இப்ப பிள்ளைகள் இருக்கினாம் இல்லையே. அப்படி இல்லை என்றுதான் நான் சொல்லுகின்றேன். அவர்கள் வழி நடத்தலோடையே வளர மாட்டார்கள். தங்களோட பறந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போய்கொண்டிருப்பார்கள். அதுதான் அவர்களின் இதா இருக்கும். படிப்பு அதிகம் கொடுக்கறதுக்கு நீங்க புரிந்து கொள்ள இந்த கோழி கூட இதே குறைப்பட்ட காலத்துக்குத்தான் கொஞ்சம் தேடி தேடி கொடுக்கும். அதுக்கு பிறகு தள்ளி விட்டுரும். சில பறவைகள் கூட்டுல இருந்து தள்ளி விட்டுரும் பறந்து போறதுக்கு. அவையை தேடி சாப்பிட வேணும். அது பறவைகளை எவ்வாறு அவைக்கு தெரியும் ஒரு காலத்துக்கு தான் வச்சு நாங்க பராமரிக்கணும். அது பிறகு தள்ளி விடினா தாய் தண்ட பாட்டை பார்க்கும், குஞ்சுகள் தண்ட பாட்டை பார்க்கும். அதே போல நாங்களும் சில விடயங்கள்ல எங்கட கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் முதல்ல ஒரு சந்தையானவர் குடும்பத்தை தாங்க வேண்டும், அதன் பின்னராக மூத்த ஆண் பிள்ளைகள் தாங்க வேண்டும். இவ்வாறான பொல்லாத கலாச்சாரத்துக்குள்ள இருந்து வந்து இது எவ்வளவு ஒரு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. குறித்த காலம் தான் எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கணும். இன்று எங்கள் பிள்ளைகள் செய்கின்றார்கள், பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள். நாளையவர்கள் கடத்தி செல்வார்கள், தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்வார்கள் என்பதை நீங்களே மறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இன்னும் இன்னொருவருடைய தங்கியிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, அவர்கள் தங்க வேண்டும் என்று அவர்கள் தன்னிச்சையாக மாறிவிடுவார்கள் என்பதைத்தான் இங்கேயும் வலியுறுத்துகிறேன். அண்ணன் தங்கச்சி அல்லது அக்கா தங்கைக்கு டெய்லியே கணக்கு பார்த்துதான் செலவழிப்ப. நீ உண்ட காசை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட போனா கூட நீ உன்னோட காசுல பே பண்ணு, நான் என்னோட காசுல பே பண்றேன்னு சொல்லித்தான் அதுகள் இப்பவே வாழ பழகி கொள்ளுகிறார்கள். அப்ப எங்க நீங்கள் அந்த உறவு முறையை அவர்கள் நீடிக்க போகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இல்லையே, தாங்கள் ஒரு சுயமான ஒரு சுய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு போவார். எனக்கு எல்லாமே எனக்கு அவ்வளவும் காணும். இன்றையான் பொழுது இன்றைக்கு போனால் காணும். அந்த ஒரு இது சிச்சுவேஷன்ல தான் அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். அப்ப எங்க இருக்க போகுது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை, இப்படியான ஒரு இணைந்து வாழ்க்கை முறை இருக்க போகுது? அவர்கள் தொலைத்துத்தான் நடத்த வெளியிட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து. மன்னிக்கணும், எப்ப நீங்கள் பழகி கொண்டீர்கள் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது இதுவா எங்களுடைய பண்பு? வீட்டிலே வந்து கூப்பிட்டு அவர்களை இருத்தி நாங்களே சமைத்து இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்கு குலையப்பட்டதோ சீர்குலையப்பட்டதோ அன்றுதான் இந்த பணம் கொடுத்து சாப்பிடுவதற்கான நாகரிகத்தை பின்பற்றி கொண்டோம். காலத்தின் சூழ்நிலை இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினரை அழைத்த போது காசு இருக்கின்றோம் இல்லையே? நிச்சயமாக எங்களால் தரமாக இவ்வாறான உணவுகளை எல்லாம் அவர்களுக்கு சமைத்து கொடுக்க முடியுமோ செய்து கொண்டிருக்கின்றோமே. இது அல்லவா கலாச்சாரம்? கடைகளில் நாங்கள் போய் சாப்பிடுவதெல்லாம் கலாச்சாரத்தோடு கொண்டு வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது நியாயமான சரியானதாக இருக்க எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் கலாச்சாரத்தோட ஒத்துழைப்பு. காலம் மாறுவதற்கேற்ப பிள்ளைகளும் மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்பதான் சொல்றேன். நாங்க நாங்கள் லண்டன்ல வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுவோம்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரிதான் எங்கட பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நீங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் சமைச்சு வீட்டுல சமைச்சு எல்லாம் சாப்பிடுவார்கள்? இப்ப லிவிங் ரூமும் கிச்சனுமே ஒன்றா வந்துட்டு. முந்தி கிச்சன் ஒரு தனியா ஒன்று இருக்கும். சமையலறை என்பது ஒரு தனித்துவமாக இருந்த சமையலறை இப்ப லிவிங் ரூமும் சமையலறையும் ஒன்றாக வந்துடும். அப்ப வருங்காலத்துல உங்களுக்கு
சமையலறை ஒன்று இருக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்கள். அதனால இந்த பிள்ளைகள் சமைத்து ஒரு ரெசிபி இப்ப இப்படித்தான் சமைக்கணும் ஒரு சாப்பாடை சமைத்து எல்லாம் டேப்லெட்டா போட்டுட்டே போயிட்டு இருப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து. எங்கே வாழ போகிறார்கள்? சும்மா இருங்க. நீங்கள் உங்களுக்கு லிவிங் ரூமும் கிச்சனும் உண்டா வந்துட்டு கவலைப்படுறீங்க. அந்த கிச்சனுக்குள்ள எவ்வளவு சாப்பாடு சாமான் அங்க அழகி போய்கிட்டு அந்த மனம் தாங்க முடியாம தான் இவ்வாறு நிகழ்ச்சியை டெண்டை ஒண்டா கொண்டு வந்தா வரவேற்பு அறையில இருந்தேன்னு சொன்னா அது அழகாக இருக்க வேண்டும் மாற்றி விட்டார்கள் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இங்கே வாதாடி கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தோன்றுகின்றது. கண்ணதாசன் அழகாக சொல்லுகின்றார், கண்ணதாசனும் அழகாக பாடுகின்றார், எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது என்று சொல்லும் பொழுது நீங்கள் எவ்வாறு நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகள் அழைந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றீர்கள். இன்றைக்கு கதைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாளைக்கு எங்களுடைய நிலைமை எதுவென்றே தெரியாது, முடிவெடுக்க முடியாத நாங்கள் நாளைய சமுதாயம் இன்றைக்கு பாருங்கள் ஆதி காலம் போல இல்லை. ஒவ்வொரு கால பகுதிகளிலும் நாங்கள் ஐயோ ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் அழுது கொண்டிருந்தோம். 20 வருடம் செல்லுகின்ற போது நாங்கள் காலங்கள் மாறிவிடும், சூழல்கள் மாறிவிடும், நாங்கள் அழிந்து விடுவோம், எங்களுடைய பண்பாடு கெட்டுவிடும் என்று அழுது நாங்களா இல்லை, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கோம், தமிழால் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்னும் 20 வருடமோ 200 வருடம் சென்றாலும் நாங்கள் கடத்துகின்ற ஒவ்வொரு விடயங்களும் இந்த உலகத்திலே பிரதிபலித்துக் கொண்டு அது அழகாக செல்லும் என்ற நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் 25 வருடங்கள் அல்ல எத்தனை வருடங்கள் சென்றாலும் சந்தோஷமாக, வாழ்க்கை என்பது என்ன, உயிரோடு இருப்பது அல்ல வாழ்க்கை, உயிரோட இருப்பது வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சியாக இருப்பது. இன்று சமைத்து பாருங்க, எங்களுக்கு நாங்கள் விடிய எழுப்பினா அவட காலமை சாப்பாடு என்ன செய்யணும், கிச்சனுக்கு போயிட்டுதான் மண்டே ஐயோ பயங்கரமா விடிக்கும். பிள்ளைகளுக்கு இப்படி சாப்பாடு தான் விருப்பம், கணவனுக்கு இப்படி சாப்பாடு விருப்பம், ஒவ்வொரு பெண்களும் மனதை தொட்டு சொல்லுங்க. விடிய காலம் எழும்பு வைக்கும் கூட முதலாவது பிரச்சனை சாப்பாடு என்ன செய்யறது. இன்னும் 2 பிள்ளைன்னு சொன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு பிடிக்காது, மற்ற பிள்ளைக்கு அது பிடிக்கும். அப்ப அப்படி ஒரு சாப்பாடுன்னா அம்மா அக்காவுக்கு தான் ஸ்பெஷலா செய்வா, எனக்கு உரிய சாப்பாடு செய்ய மாட்டேன். எத்தனை போராட்டங்க. அது முடிஞ்சா சரி மத்தியானத்துக்கு ஒரு சாப்பாடு. சிலர் என்னன்னு சொன்னால் மத்தியானம் சமைச்ச சாப்பாடு இரவு சாப்பிட மாட்டேனாம், அதுல ஏதோ பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி பழைய சாப்பாடு வச்சு சாப்பிட. அப்படி எத்தனை ரகமான மனிதர்கள் ஒரு குடும்பத்திலே இருக்கல. அது சமையல்ன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் சொல்லுங்க. அப்ப இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அடிபட்டு கொண்டு எங்களை பிள்ளைகள் இருக்க வேண்டாம். தங்களோட இஷ்டத்துக்கு இன்றைய கடைகள் இருக்குது, சாப்பிட்டுட்டு தங்களோட என்னத்தை தாங்கள் செய்து முடிக்க வேணுமோ, என்னத்தை கண்டுபிடிக்க வேணுமோ, தங்களுடைய கோள்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு இந்த சமையல் சில தடையா இருக்குமோ எனக்கு ஒரு கேள்வி. மீண்டும் அதே இடத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். கடைகள் நிறைய இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். மற்றது இப்பவே நீங்க சொல்லும் போதே சொல்லுகிறீர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு என்பது. இது எப்போது வந்தது இந்த கலாச்சாரம், எப்போது வந்ததுன்னு கேட்டுக்கிறேன். நீங்க காலம் மாறியதுக்கு ஏற்ப மாறிவிட்டீர்கள், அவ்வளவுதானே. அந்த கால ஏற்பத்துக்கு ஏற்ப நீங்க மாறிக்கொண்டு போகிறீர்கள். இது நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு சாப்பாடு 4 விதமான சாப்பாடு 4 பிள்ளைகளுக்கும் கொடுப்பது உங்கள் பெருமை என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் சமைத்ததை உண்பதுதான் உங்களுக்கு தரும் மரியாதையாக நான் நினைக்கின்றேன். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கும் அழகு. அந்த இது இல்லையே, அதைத்தான் நான் இப்பொழுதும் உங்களை அதனால் தான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அவர்கள் நிச்சயமாக தொலைத்து விடுவார்கள் என்று. நன்றி நன்றி நன்றி. வாதாட்டம் அனல் பறக்குது, 2 அணிகளும் மோதிக்கொண்டு நல்ல அனல் பறக்குது வாதாட்டம். உண்மையாக இன்னொரு 25 ஆண்டுகள்ல வீடுல கிச்சன் இருக்குமோ தெரியாது, அப்படியா நிலைமைக்கு மாறிடுதோ தெரியாது. அவ்வளோத்துக்கு இப்ப நவீன முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஓகே, நல்ல 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 கதைகள் நல்லா இருந்தது. இப்பொழுது நாங்கள் சிறுவர்களை, அதாவது எங்கள் சிறு அணியை மோத விடுவோம். இவர்களில் யார் தேர்ச்சி பெறுகிறார் என்று பார்ப்போம். இப்பொழுது வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டமாக துளைத்து விடுவோம் என்ற அணிக்கு இப்பொழுது தனது வாதாட்டத்தை தொடரப் போகிறார் எஸ் தமியா அவர்கள். வணக்கம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகள் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இப்ப இந்த டெக்னாலஜியை நீங்க வச்சு சந்தோஷப்பட்டு கதைக்கிறீர்கள் என்றால் 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறீங்க? டெக்னாலஜியை வச்சு நாங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அதெல்லாம் யார் செய்ய போறோம்? அது நாங்கள் தான் வளர்ந்து எல்லாம் பெரிய ஆகி செய்த சயின்டிஸ்டா இதெல்லாம் செய்ய போறோம். இதுவே நீங்க வாழ்க்கையில் தொழிற்சாலை எப்படி செய்ய போறீங்க? அதை நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்கள் என்றால் நாங்கள்
வாழ்க்கையை தொலைப்போம் என்றால், ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா தான் செய்யப்போம், இருப்போம். நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு வியூ, நல்ல ஒரு கோணத்துல கொண்டு வந்தார். அதாவது நாங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்போமா இருந்தா அப்படியான கண்டுபிடிப்புல நாங்கள் எங்க கண்டுபிடிப்போம். இப்ப நீங்க வைக்கிற டெக்னாலஜியில வச்சு, இப்ப வச்சுக்கிற போனுல வச்சு, லேப்டாப்ல வச்சு நீங்கள் உலகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள் என்றால் 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நாங்கள் வாழ்க்கை இன்னும் சந்தோஷத்தை நல்லாக வாழ்க்கையை துளைக்க மாட்டோம். நாங்கள் நல்லாக வாழுவோம், நல்ல ஒரு முறையில வாழுவோம், எங்களை சந்தோஷமாக வாழுவோம் என்று நல்ல ஒரு வியூல, நல்ல ஒரு கோணத்துல, நல்ல ஒரு ஆக்கிய வாதாட்டத்தை முன்வைத்தார். இதை எதிர்த்து சாதனா அவர்கள் நாங்கள் வாழ்க்கையை துளைத்து விட்டோம், துளைத்து போவோம், 25ஆம் ஆண்டு என்னென்ன பிரச்சனைகளை துளைப்போம். இப்ப தமிழா சொல்ற டெக்னாலஜி இப்ப வளர்ந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்க்கையை துளைக்கிடுவோமா இருந்தால் இதுல நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம். இப்ப உள்ள இதுல வச்சு நாங்கள் எப்படி அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறோம் என்றால் இனி வரும் காலத்துல கண்டுபிடிப்புல வச்சு எப்படி சந்தோஷமா இருப்போம், நாங்கள் வாழ்க்கையை வாழுவோம் என்றதை அழகாக சொன்னார். அதுக்கு எதிர்த்து நீங்கள் என்ன சொல்ல போறீங்கள்? உங்கள் வாதாட்டத்தை தொடருவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தலைப்பு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிள்ளைகள் வாழ்க்கைய தொலைந்து விரும்பும் என்று அணிக்கு வாதம் வந்துள்ளேன். நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பிள்ளைகளுக்கு அந்த மூமெண்ட்ஸ் ஓகே இருக்கும். ஐயோ நான் ஃபன்னா யோசிப்பேன். ஆனா அது டெக்னாலஜி பார்த்து போன் பார்த்து அவங்க வரைய படிக்கிறமே இல்லை. அது படிப்பு இல்லாம சும்மா போன் பார்த்து டிவி பாக்குற. இது வந்து 25 வருஷத்துக்கு பிறகு நீங்க ஒன்று வேலைக்கு போறீங்கன்னா அந்த நாலேஜ் இல்லாம எப்படி வந்து வாழ்க்கை வந்து வாழுவீங்கன்னு சொல்ல வருஷம். அழகா சொன்னா சாதனா. என்னன்னா நீங்க அங்க கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியாலே எங்களுக்கு அழிவு வருது, அதாலேயே எங்க நாங்கள் வாழ்க்கையை துளைச்சி விடுகிறோம் என்று. போன் இல்லாமல் ஒரு தடவை போன் தலைமாட்டில் இல்லாமல் ஒரு தரம் பழக்க மாட்டீங்க, இதை யூடியூப் பார்க்காம ஒரு தரம் பழக்கம். அப்படி பார்த்து பழகி நாங்கள் வாழ்க்கையை தொலைத்துத்தான் விடுவோம். 25ஆம் நூற்றாண்டுல எங்களை சூழ வேற கம்ப்யூட்டரும் இதுல தான் இருக்கும், டெக்னாலஜி சம்பந்தமான பொருட்கள் தான் இருக்கும். அதாவது ரோபோக்கள்லாம் நீங்க எங்களுக்கு வேலை செய்ய போகுது, அதாவது நாங்கள் வாழ்க்கையை துளைச்சிட்டோம், ரோபோக்கள் வாழணும் அந்த ஒரு பேசனை வச்சுட்டு வா போறா. தமிழாசுக்கு என்ன சொல்ல போறீங்க? நாங்கள் டெக்னாலஜி எங்கட நன்மைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அங்க நாங்கள் டிவி பார்க்கறதுக்கு எல்லாம் அது தேவையில்லை. அது படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு இதெல்லாம் எங்கட ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது நாங்கள் செய்யறோம். அது நாங்கள் தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணாது எப்படி நாங்கள் வாழ்க்கையை சொல்லிக்க போறோம்? தேவையா யூஸ் பண்ணாதான் அதை நாங்கள் சந்தோஷமா இருப்போம் வாழ்க்கையில. நல்லா சொன்னா. தாங்கள் டெக்னாலஜியில தங்கட அதாவது தேவைக்கு தான், எங்கட தேவைக்கும் எங்கட முன்னேற்றத்துக்கு தான் யூஸ் பண்றோம். உண்மையா தான் அணுவை கண்டுபிடித்தார்கள். என்னத்துக்கு? அணுவில மின்சாரம் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு தான் அணுவை கண்டுபிடிச்சார்கள். அப்ப அதால தாங்கள் ஒரு கண்டுபிடிப்போடும் தாங்கள் பிரயோசனப்படுத்தி தேவைக்காகத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று நாங்கள் அதை வச்சிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். எதிராணி என்ன சொல்ல போறா? கதைங்க பாப்பம் சாதனா. சரி, நீங்க படிக்கிறதுக்கு உங்க போன் யூஸ் பண்ணா இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பிக்கலாம். அப்ப அவங்க என்ன தோணும்? அது பார்க்கதான் தோணும். உங்களுக்கு படிப்பு விட்டுட்டு பார்ப்பீங்க. அது எவ்வளவு டைம் இருக்கு? அது படிக்கிற விட்டுட்டு தான் பார்ப்பீங்கன்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம். அது நீங்கள் பார்க்கலாம் தான். ஆனா படிக்கிற நேரத்துல படிங்கோ, பார்க்கிற நேரம் பாருங்கோ. 10 hours படிச்சா சரி, ஒரு 10 minute 30 minute பிரேக் எடுத்து பாருங்கோ. அது நாங்கள் யாருமே தடுக்க இல்லை. ஆனா எது வந்து அது உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வச்சிருக்க போகுது. ஓகே. அண்ட் வேற பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த ஜெனரேஷன் பாத்துனீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு சம்திங் அச்சீவ் பண்ணுறோம். சரி, ஒரு சம்திங் நியூ வந்து கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து இப்படி போய்க்கணும்னா அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் வந்து சம்திங் நியூவா செய்யற கிரியேஷன் அப்படி கிரியேட் பண்ற. 25 ஆண்டு வரை சம்திங் கிரியேட் பண்ணா அவங்க டைம் ஃபுல்லா அந்த கிரியேஷன் தான் யோசிச்சு பண்ணிக்கிறேன். அங்க சந்தோஷம் எல்லாம் போகும். அவங்க ஃபுல் டைம் வந்து அது வந்து மேற்கொள்ளையும் அந்த யூஸ் பண்ணுறையும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கதைக்க மாட்டேயும். அவங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையை ஃபன்னா வச்சுக்க மாட்டேயும். அந்த கிரியேஷன் பத்தி மட்டும் யோசிப்பையும். அந்த வாழ்க்கை வந்து எதை சொல்லிக்கிறேன், வாழ்க்கை வந்து சந்தோஷமா தான் வாழ தேவையான.
இப்படி வந்து சும்மா எல்லா டைம் வீஸ் சந்தோஷம் கிடைக்க மாட்டேன் சொல்லுவேன். அடுத்தது வந்து வாழ்க்கை தொடர்பீங்கன்னு சொல்றேன். உங்களோட பெற்றோர்கள் உங்களை குழந்தையிலிருந்து வளர்க்கிறது வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு இல்ல, உங்களோட வாழ்க்கையை நீங்க சந்தோஷமாக இருக்கணும் என்றுதான். நீங்க படிக்கிற நேரம் படிக்கணுமானால் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அவ சொல்றா நல்ல 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 நாங்கள் படிச்சு நல்ல பிள்ளைகளா வந்து இருப்போம்ன்றா என்று தமிழா சொல்லுறா. சாதனா சொல்றா இல்லை இல்லை என்று 2 பேர்ட்ட வாதாட்டம் நல்ல நெருப்பு பொறி கக்குற அளவுக்கு நல்ல வாதாட்டம் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இதை பாப்போம், பெரியாக்களை விட்டு பாப்போம் என்ன மாதிரி வேலை கதைகளுக்கு. நீங்கள் இப்ப இந்த ரவுண்ட்ல நீங்கள் ஒரு கதைச்சால் அதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்களும் சின்ன பேச்சாளர்களும் கதைக்கலாம், அவைகளுக்கு எதிர்த்து நீங்களும் சொல்லலாம். ஒரு கொஞ்ச நிமிஷம் இடைவெளியில நீங்க கதைக்கலாம். இப்ப நீங்க 4 பேரும் சேர்ந்து மோதிப்பாருங்க அப்படி இருக்கும். இப்ப 2 பேசுறீங்க, ஒரு ஆள் சொன்ன பதில் கடத்தாலும் மாறி மாறி சொல்லுங்க. அப்ப என்ன மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும். இதுல முடிவு எடுக்கிறது எனக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப துவங்குங்க பாப்பம். ஜீவமதி அவர்கள் உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள். அதை யாரும் எடுத்து கதைக்கலாம், உங்கள் அணியில எதிர் அணி எவரும் கதைக்கலாம். உங்களுக்கு வர பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் சொன்னால், இப்ப திருமணம் என்றால் என்ன என்று தெரியுமான்னு நினைக்கிறீங்களோ இந்த வருங்காலத்துக்கு? அல்லது சொன்னா அவையல் வந்து லிவிங் டுகெதராக என்ற பெயர்ல வந்து ஆண்டுக்கு ஒருக்கா அல்லது மாதத்துக்கு ஒருக்கா அல்லது ஏன் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்காவே ஆக்கலமாக அவர்கள் ஒருவரோடு பயணிப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஒருவரோடு ஒரு வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது என்பதுதான் எனது கருத்தாக அமைகிறது. திருமணம் என்று நீங்கள் அழகா சொல்லிவிடு. திருமணம் என்றால் என்ன? 2 மனங்கள் ஒருமித்து போக வேண்டும். இங்கே தாய் தந்தையர் பார்த்து அரங்குகின்ற திருமணங்கள் எங்கே 2 மனங்கள் ஒத்து போகின்றது? ஏதோ அம்மா அப்பா சேர்த்தினம் அந்த கட்டாயத்தின் பேர்ல 2 மாடும் ஒரு பக்கத்தால இழுபட காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 மனங்கள் எங்கே ஒத்து போய் கொண்டிருக்கின்றது. மிக அருமை. அதைத்தான் இந்த பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு பெற்றோருக்கும் ஒரு கஷ்டம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை 2 மனங்கள் ஒத்து போகின்ற வரைக்கும் அவர்கள் சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே 2 மனங்கள் ஒத்து போகின்றதோ அதுக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள் என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதைத்தானே கணேசினி சொன்னீங்க, கலாச்சாரம் என்று அப்போது நின்று குடித்தீர்களே. அப்ப இப்போது எங்கே திருமணம் என்று வரும்போது நீங்கள் கலாச்சாரத்தை பார்க்கிறீர்கள்? 2 மனங்கள் ஒருமித்து போகிறதுக்கு கலாச்சாரம் அங்கே ஒரு விதத்திலும் அழியவில்லை என்பது என்னுடைய கருத்தாக. 2 மனங்கள், இப்ப நாங்கள் பலருடன் கதைக்கின்றோம் பேசுகின்றோம், அங்கே கலாச்சாரம் அழிவதாக எனக்கு தெரிவதில்லையே. நாங்கள் கலாச்சாரம் என்ற போர்வையிலே தெரியாத 2 நபர்கள் இருந்து இன்பம் என்ற பெயரையும் சந்தோஷம் என்ற பெயரையும் துளைச்சு விட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து திருமணம் என்று சொன்னால் அவ்வாறு திருமணங்கள் இந்த கலாச்சாரம் என்னத்தை கொண்டு துன்பத்தை துயரத்தின் தானே என்று சுமந்து கொண்டிருக்கின்றது என்றது என்னுடைய கருத்து. அதைத்தான் சொல்லுகின்றேன். ஆண்டுக்கு ஒரு முறையே அல்லது மாத்துக்கு ஒருக்கா மாத்திக்கொண்டு அவர்கள் பார்ட்னர்ஸா மாத்திக்கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு யார் அம்மா அப்பா என்பது உரிமை கோருவார்கள் என்பதுதான் எனது கேள்வி. மிக அருவருப்பாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள். எங்கே கண்டீர்கள்? நாங்கள் எங்களுடைய பெரும்பாலான பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளை வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு அடி ஒரு வேர் அந்த ஒரு தாய் மரத்தின் தன்மையை தலைமுறை தாண்டாலும் அந்த மரம் வந்து தாய் மரத்தின் தன்மையை இழக்காது. அதே போலதான அவ்வளவு இழிவாக அவங்களுடைய கலாச்சாரம் என்று சென்று விட்டது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. மிக அபத்தமாக இருக்கணும் உங்களுடைய கருத்துக்கள். இப்போதே ஆரம்பித்து விட்டார்கள் திருமண முறிவு என்பது. ஆண்டுக்கு ஒரு வருடத்திலேயே ஒரு திருமண முறிவைத்தான் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கூட்டு. இப்பொழுது வந்தெல்லாம் அந்த காலம் மாதிரி ஒருத்தரோட தான் வாழ வேணும், அனுசரிச்சு வாழ்ற பக்குவமே அவர்களிடம் இருந்து வரவில்லையே. அப்போது அனுசரிப்பது என்பது யாருக்கு? அனுசரிப்பது காலங்காலமாக பெண்கள் தான் அனுசரித்து போக வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், சமாளிக்க வேண்டும் என்று பெண்களுக்கு தான் அறிவுரை வழங்கப்பட்டு வந்திருக்கின்றதை தவிர எங்களுடைய இதுகளையும் பாருங்கள், வரலாறுகளை பாருங்கள். சீதைதான் தீக்குளிச்சுவா, ராவன் சீக்குளிக்கல. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தவறுகள் இழைக்கவில்லை என்றாலும் இந்த சமுதாய ஆண்களை என்று விட்டார்கள் பெண்களை.
தவறுகள் இழைக்காத போதும் தவறு இழைத்தவர்களாக பாவனை செய்யப்பட்டு அவர்களை சமுதாயத்திலே நிரூபிப்பதற்காக எத்தனையோ கொடுமைகள் இந்த வரலாறுகள் எத்தனையோ அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற முனிவர்கள். ஒரு முனிவர் தன்னுடைய மனைவி ஒரு நீர்நிலையிலே இன்னொரு ஆண் மகன் மிக அழகாக இருக்கின்றார் என்று நினைத்தது அந்த முனிவனுடைய தியானத்தின் போது தெரிந்தது. தன்னுடைய மனைவியை உடனே கொல்ல சொல்கின்றார் தன்னுடைய மகனை விட்டு என்றெல்லாம் பலவாறு கதைகள் இருக்கின்றது. அது கற்பு என்பது ஒரு சிந்தனையிலே கற்பு போவதல்ல. அவர் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆணாதிக்கம் பிடித்த சமுதாயம் இந்த பெண்களை அடிமைகளாக பாவிப்பதன் மூலம்தான் இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றது என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இதே பெண்களை பொறுத்து போக வேண்டும் என்று நீங்கள் சொல்கின்ற இன்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இருவரும் சமம், இறைவன் படைத்த ஒருவர் பெரியவர் ஒருவர் சிறியவரே இல்லை, இவ்வாறு உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளாதீர்கள் என்றது என்னுடைய கருத்தாக இங்கே இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் மதிக்கவில்லை, அவருக்கு சம உரிமை குடிக்க உங்களுக்கு முடியவில்லைன்னா திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளாதீர்கள். வேலி அது உங்களுக்கு வேலி, உங்கள் சார்ந்த குடும்பங்களுக்கு வேலி, உங்களுக்கு பிறக்க போகின்ற பிள்ளைகளுக்கு வேலி. அந்த பிள்ளைகளை எதை பார்க்கின்றார்கள் சொல்லுங்க? ஒரு காலகட்டத்தின் போது எங்களுக்கு திருமணம் வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்து விடுகின்றார்கள். இதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள எல்லாரும் மறந்திருப்பீர்கள். எத்தனை பிள்ளைகள் எங்களுக்கு தாய் தந்தையுடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்து எங்களுக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ஏன் அவ்வாறு பொறுத்து கொண்டு போக வேண்டிய தேவை இந்த பெண்களுக்கும் இல்லை. ஆகவே பிள்ளைகளுக்கு எல்லோரும் சமம் என்ற நீங்கள் சாப்பாடு என்று கருத்தீங்க, அந்த சாப்பாட்டோட ஆண் பெண்ணுக்கு சமம், பெண் ஆணுக்கு சமம், யாரும் யாருக்கு அடிமை இல்லை என்ற பக்குவத்தை சொல்லி முடியுங்கள். இவ்வாறான பிரச்சனை வந்து கொண்டே இருக்காது. இன்றைய தூக்கிறீங்கள். அப்படி என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் எதிர்காலத்தில் பிள்ளைகள் பிறக்க மாட்டார்கள் என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறீர்கள், அப்படித்தானே சிவகணேசினி? நிச்சயமாக இல்லை. அந்த பண்பை வளவுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இருவருக்கும் ஒருவரை இழைத்தவரே இல்லை, சரி நிகர் சமம் என்பதை உங்களை உணர்த்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இதற்கு குழந்தைகள் இல்லை என்று ஏன் நீங்கள் முடிவு கொள்கின்றீர்கள்? அவர்கள் தான் அந்த பந்தத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்றதை நீங்கள் அழுத்தம் திட்டமாக சொல்லுகிறீர்களே. திருமண பந்தத்துக்குள் அவர்கள் போக மாட்டார்கள் என்பதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறீர்களே, அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த மனநிலையை தூக்கி எறியுங்கள். இருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இவ்வாறான மனநிலைமை எங்களுடைய கலாச்சார காலங்காலமாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை தான் தூக்கி எறியுங்கள் என்று சொல்கின்றேன். குடும்ப உறவை தூக்கி எறியுங்கள் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லையே. அதோட நீங்க சிவமதி அவர்கள் முதல் சுற்றிலே கதைக்கும் போது சொன்னார் அந்த சமையலறை பற்றி. இன்றெல்லாம் இந்த வெண்வெளிக்கு செல்கின்ற வீரர்கள் எவ்வாறான தங்களுடைய உணவுகளை கூட ஒரு சுல்பாசி வகை இருக்கின்றது, அது சின்ன ஒரு வில்லைகளாக எடுத்துக்கொண்டே செல்கின்றார்கள். அது இன்றும் பல கடைகளிலே வந்துவிட்டது. அவ்வாறான புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் ஆரோக்கியமான இயற்கை பொருட்களும் உணவுகளாக எங்களுக்கு வருகின்ற போது இந்த சமையலறை என்ற பயன்பாடு தேவையில்லை என்ற ஒரு நிலை வந்தாலும் ஐயப்படுவதற்கில்லை. நிச்சயமாக அதில் பெண்களிலிருந்து எங்களுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த ஸ்பைருலினா பாசியில இருந்து கிடைக்கின்ற விட்டமின் மினரல் சொல்லி எல்லா வகையான கனிம பொருட்களும் அங்கே இருக்கின்றது, உடலுக்கு தேவையானது என்பதை ஆராய்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகின்ற போதெல்லாம் அந்த சமையலறைக்கு தேவை இல்லாமல் போனால் அதை வருத்தப்படுவதற்காக இல்லை. நிச்சயமாக உங்களுடைய அடுத்த தலைமுறை சந்தோஷப்படும், அவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அதே போல இந்த புதிய கண்டுபிடிப்புகள் வந்து அதிலே போறார்கள், சந்தோஷம் இல்லை என்ற தலைமுறை சாடினார்கள் குழந்தைகள். சாதனை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமன் நஞ்சுதானே. அமிர்தம் என்றவுடன் அதை அளவுக்கு மிஞ்சி நாங்கள் உண்ணக்கூடாது. எதுவுமே அளவு இருக்கு, அளவுக்கு மிஞ்சும் போதுதான் அது நஞ்சாக மாறுகின்றது. என்றும் நாங்கள் ரோபோட்கள் என்று சொல்றோம். நாங்கள் எத்தனையோ பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ரோபோட்கள் செய்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு வேலை சுமைகள் குறைகின்றது அல்லவா? அதிலும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே இருக்கின்றது. எல்லாமே இங்கு அளவுக்கு அதிகமாக போய்கொண்டு இருப்பதால் தான் நஞ்சாக மாறுகிறது என்பதைத்தான் இங்கு சொல்லுகின்றேன். நல்லா இருக்கு அன்னிஃபா, நல்லா பாராட்டமா இருக்கிறது. இப்ப தனியா சொல்லுங்க, உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி காட்டுங்க. உங்களோட பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுங்க பாப்போம். கதைங்க. நாங்கள் வாழ்க்கையை சொல்லிக்க போறீங்கள் என்று நினைக்கிறீங்கள், அது நாங்கள் சொல்லிக்க மாட்டோம். நாங்கள் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கிறோம். இதை நாங்கள் சந்தோஷப்பட்டு தான் நான் கதைக்கிறேன். அழகா சொன்னா. இந்த இடத்துல வித்தியாசமான கோணத்துல திங்க் பண்ணுகிறா. தான் சந்தோஷமாகத்தான் இந்த இடத்துல வந்து கதைக்கிறேன். நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். இப்ப உள்ள சந்தோஷம் இன்னும் 25 வருஷத்துக்கு பிற்பாடு இன்னும் கூடும் ஒழிய குறையாது.
நாங்கள் புது புது கண்டுபிடிப்பு புது புது மனசரோட பழகைக்கு எங்களுக்கு சந்தோஷம் கூடுமே ஒழிய குறையாது என்றதை அழகாக சொல்லிட்டு போறா. இதை எதிர்த்து சாதாரண அவர்கள் என்ன சொல்ல போகிறா? இப்ப சந்தோஷம் ஆக்குறீங்க ஓகே, ஆனா 25 வருஷத்துக்கு பிறகு எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க சந்தோஷம் ஆக்குறீங்கன்னு? நீங்க பாத்துனீங்களா புது புது லைக் நீங்க வந்து ஏஐ பாத்துனீங்களா? ஆக்கள் பயந்து வந்தேன் ஏஐ வந்து வந்து குரல் எல்லாம் கதைக்க முடியும். லைக் ஒன்று லைக் எங்களோட வாய்ஸ் வந்து ஒன்று லைக் சேம் சவுண்ட் இருக்கு. ஏஐ வந்து மனுஷன் மாதிரி இருக்கும்போது கணக்கில் பாய்ந்து போட்டு அந்த ஏஐ கண்டுபிடிப்பில் இப்ப 25 வருஷத்துக்கு பிறகு எப்படி சந்தோஷம் இருப்பீங்க வந்து தெரிஞ்சுக்கொண்டு லைக் டெக்னாலஜி இப்படிதான் போறேன்னு சொல்லறதுக்கு. அழகா சொன்னா 25ஆம் ஆண்டு பிற்பாடு இப்ப உள்ளதை பாருங்க. 25 ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியாது. என்னென்ன கண்டுபிடிப்போல் வந்து என்னென்ன மனித உருவத்திலாம் இருப்பார்களோ என்றது ஐயமா இருக்குது. இன்னும் வருங்காலத்துல மனிதர்கள் மனித உருவத்திலாம் இருப்பார்களோ என்று ஐயமா இருக்குது. அப்படியான ஒரு காலத்துல 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களுக்கு அந்த சந்தோஷம் அங்க இருந்து கிடைக்கும், இப்படி கிடைக்கும் என்றதை அழகாக சொல்லுவார். ஓகே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நாங்கள் என்ன நடக்குதுன்னு மற்ற தெரியாதவர்கள் சொல்லலாம், சின்னவர்களும் சொல்லலாம், மாறி மாறி உங்கள் கருத்துக்களை முக்கியமான ஆதாரங்களோட முன்வையுங்கள். நல்ல ஒரு வாதாட்டம், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா ரசிகர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு போயிட்டு இருக்கா சொல்றதுக்கு? நாங்கள் எங்களுக்கு மோர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்கள் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருப்போம். நாங்கள் இப்ப செய்யற தப்பு நாங்கள் வளர லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்து நாங்கள் அதை லைக் மாற்ற கொள்ளவும். அண்ட் நாங்கள் இப்ப நினைக்கிறத நாங்கள் சொல்லுவோம், நான் லோயராக போறேன் வளர நாங்கள் 25க்கு அப்புறம் அதை நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுவோம். சரி, நாங்கள் அது அப்ப நாங்கள் லோயராக நாங்கள் சந்தோஷப்படுவோம். நாங்கள் எங்களுக்கு என்ன டைம் இருக்கும் வளரக்கு. தமியா எப்பவுமே தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும் வந்து ஒரு பழமொழியும் இருக்குது. எங்கட இதுல வந்து அந்த பழமொழிகள் இருக்குது. அது மாதிரி 5ல் விளையாதது 50ல் விளையாது. நாங்கள் இப்ப 5ல, அதாவது 5 வயசுல நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்றோமோ அதன்படிதான் 50 வயசுலயும் நாங்கள் இருந்து கொள்ளுவோம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொன்னா நாங்க சின்னல தொட்டில இருப்போம் தானே, அப்பேக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் எங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். சின்னல்ல இருந்ததுதான் பெருசா இருக்கும். அப்ப 25 வருடத்துக்கு பிறகு நீங்க மாற மாட்டீங்கன்றதான் சொல்றேன். உங்களோட மாற்றங்கள் வந்து இங்க பழகுறத நீங்க அங்கேயே கொண்டு போயிடுவீங்கன்னு சொல்ல வாரேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு எளிமையம் எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். உண்மையா வாழணும்ன்றதை சொல்லிக் கொடுக்குறோம். மற்ற உழைப்பு, கடின உழைப்பு வேணும்ன்றதை நாங்க உழைச்சி காட்டி கொடுத்து கொண்டு வருகிறோம். மற்ற துன்பங்களை கண்டு பயப்பட வேணாமன்ற அனுபவங்களை அவர்களுக்கு திணிச்சு கொண்டிருக்கிறோம். இவ்வாறான வழிமுறைகளை நாங்கள் செயல்படுத்துவதன் மூலம் எங்களோட பிள்ளைகளை ஆரோக்கியமாக இன்று காட்டிக் கொள்கின்றோம். அவ்வாறு பயன்படுத்தி கொண்ட அவட விடயங்களையும் அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் சரியாக கடத்துவார்கள். இவ்வாறு இருக்கும் போது அவர்கள் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். அந்த மனோபலம் அவர்களுக்கு வந்துவிடும். பழைய காலத்துல பாருங்கள், இந்த கலாச்சாரம் சிறைகளை இருந்து கொண்டு பிள்ளைகள் பெரும்பாலும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இன்று பாருங்க, ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பிள்ளைகளின் சிந்தனையிலும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொன்னா ஏற்றத்தாழ்வு இருக்காது. அங்க பிள்ளைகளுக்கு தெரிகிறீர்கள். ஏன்னு சொன்னா அதுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறீர்கள. நாங்கள் சில விஷயங்களை நீங்கள் குறைவு என்று சொல்லிக்கொண்டு பிள்ளை என்று சாடுகின்றீர்கள். பிள்ளைகளை எடுக்கும் போது நிரம்ப பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. பெரும்பாலும் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அம்மா அப்பா வருமானம் என்ன என்று தெரியாமல் எந்த குடும்ப மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கூட அங்கே ஒரே வகையில தான் இருக்கிறார்கள் என்ற என்னுடைய கணிப்பீடாக இருக்கின்றது. ஆக தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் மனோபலம் திட்டமாக இருக்கின்ற பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சாதனையாளர்களும் சந்தோஷம் மிகுந்தவர்களாகவும் வாழ்கின்றார்கள். பல தோல்விகளை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. அது எங்களுக்கு வெற்றிக்கான ஒரு பாதையையும் பாடத்தையும் எங்களுக்கு எடுத்தருகின்றது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நல்ல சந்தர்ப்பத்தை தந்த அனைத்து உறவுகளுக்கு நன்றி பாராட்டி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த ஜெனரேஷன் பாத்துனீங்கன்னா டெல்லியில வந்து அவங்க அம்மா அப்பா சொல்ல கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்ற வயசு வந்து அப்படி வந்து இருக்க மாட்டீங்க சொல்ல.
ஓகே ஓகே, நல்ல நல்ல அருமையான ஒரு வாதாட்டம். உண்மையாக இது 25ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிள்ளைகள் வாழ்க்கையில துளைத்து விடுவார்களா, வாழ்வார்களா? பார்த்தால் சில நேரத்தில் பார்க்க போனால் நாங்கள் ஒரு பார்க்க போனால் துளைத்து விடுவார்கள் மாதிரியும் இருக்கும். ஏனென்றால் இந்த வரும் 30 கால பிள்ளைகளுக்கு ஒரு கணக்கெடுப்பின்படி தாழ்வு மனப்பான்பு கூட வளருது. ஏனென்றால் அந்த தாழ்வு மனப்பாடு என்னதுக்காக இப்போ கண்டுபிடிக்க டெக்னாலஜி எல்லாம் அதில் வைத்து அவர்கள் தங்களுடைய முக பாவனையை மாற்றி இந்த வலைத்தளங்களில் தங்களோட முகத்தை மாற்றி அழகான முகமா அப்டேட் பண்ணும் பொழுது சாதாரணமாக இருக்கிற பிள்ளைகள் அந்த இதோட கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இந்த பிள்ளை எல்லாம் வடியா இருக்கு, நான் அசிங்கமா இருக்கு, உள்ள எல்லா மேக்கப் செட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வடிவா வெள்ளையா போட்டு எடுத்து போட்டோன்னே இங்க இருக்கிற நிறம் மாறி இருக்கிற பிள்ளை என்னைக்குங்கெல்லாம் அந்த பிள்ளை வெள்ளையா இருக்குது, நான் வெள்ளை இல்லாம இருக்கிறேனே அன்று வருங்காலத்துல சில நேரத்துல தாழ்வு மனப்பான்மை கூடும். அதனால சில பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை துளைத்து தனிமையில போறதுக்கும் வழிகள் இருக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, பார்த்தோம்னா தெரியும், நாங்கள் இருந்த மாதிரியே இருக்கிறோம். வாழ்க்கைய மாற்றம் என்றது மாறாது, அது மாற்றங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி நாங்கள் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம். இப்ப நீங்க ஊர்ல நாங்க பார்த்தோம்னா, ஊர்ல நாங்கள் சமையல் செய்ய என்ன விதத்துல செய்தோம், சமையல் அடுப்பங்கரையில விறகுகளை வைத்து வரிப்போம். ஆனா அங்க உள்ளது இப்ப இங்க நாங்க அப்படி மாற்றங்கள் மாறி, ஆனா அனுபவிக்கிறோம், அனுபவிச்சு தான் வாழ்றோம். சமையல் அங்கேயே சமைச்ச மாதிரி இங்கேயும் சமைச்சு சாப்பாடு அனுபவிச்சு தான் சாப்பிடுகிறோம். அப்ப மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிறோம், சந்தோஷமாக வாழுகிறோம். இப்ப எதிர்வரும் காலத்துல நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் மனிதன் வலுவு கொஞ்சம் குறைந்திரும், இயந்திர வலுவு கூடும். டெக்னாலஜி சம்பந்தமான எல்லாம் இது இப்ப நாங்க பார்க்குற மாதிரி கையில போனும் வச்சிருக்க மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கையில போன் இல்லாமல் ஒரு காலம் வரும், மனமே டாக்டரோட கைக்கூடிய காலங்களும் வரும். அப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்குது. அதனால நான் ரெண்டு பேர்ட்ட வாதாட்டம், இந்த வாதாட்ட முறையில பார்க்கும் பொழுது வாதாட்டம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இனிவரும் காலத்துல பிள்ளைகள் அனுபவித்து வாழ்வார்கள் என்றுதான் நான் தீர்ப்பை கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சந்தோஷத்தை இழந்தாலும் ஆனால் அனுபவிக்கிறார்கள், வாழ்க்கையை அனுபவித்து வாழுகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நடாமண்ணா என்ன பதில் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வணக்கம் நடாமண்ணா. வரவில்லை போலடக்கு. வணக்கம். உண்மையாக நல்லாகத்தான் இருந்தது. இந்த வாதாட்டம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. எல்லா விதத்திலும் எல்லா துறையிலையும் எடுத்து வாதாடினோம். நினைக்கிறேன் இந்த பாப்பவர்களுக்கு பிரயோசனப்படும், அது நல்லா இருக்கும் என்றுதான் நினைக்கிறோம், நினைக்கிறார்கள். வணக்கம் நடாமண்ணா. உற்சாக வணக்கம். வணக்கம். நீங்க சொன்னீங்க அதுல யாருமே எடுக்காத தலைப்பண்டு, ஒருவேளை யாருக்கும் தெரியாத பதில்களும் இதுல இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்னென்றால் இப்ப நல்லா இருக்கினம் நல்லா இருக்கலையன்றது யார் கணிக்கிறது? தாங்கள் கணிக்கிறதா இல்ல சமூகம் கணிக்கிறதான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு நீங்க காய்ச்சி இருக்கும் போது யோசிச்சேன், இப்போ உள்ள 30 வயதை தாண்டிய இந்த நாட்டில் பிறந்த இளையவர்கள் எப்படி இந்த தலைப்புக்குள்ள பொருத்தி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும்ன்றதுதான் நாங்க யோசிக்கணும் போல இருந்தது ஒன்று. ரெண்டாவது, எங்கட 25 வருஷத்துக்கு முதல்ல எங்கட பெற்றோர்கள் இதே தலைப்பு எடுத்திருந்தா நாங்க அவை நிச்சயப்படி தடுமாறி போயிருப்போமா, தொலைச்சிட்டு இருப்போமா, வாழ்ந்துட்டு இருப்போமான்றத அடுத்த தரமா யோசிச்சேன். ரெண்டையும் யோசிக்கல பதில்கள் வெவ்வேறு விதமா வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஒரு ஆனந்தம், 2வது 3வது ரவுண்டுக்கு வரைக்குள்ள இளையவர் 2 பேரும் தாங்களா ஒரு பாயிண்ட சொன்னாலும் தாங்களா கதைச்சிச்சுனா, இன்றைக்கு அது ஸ்கிரிப்ட்ல இல்லாம கதைச்சது அவர்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுத்தது போல தெரிஞ்சது. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. 2வது, தொலைச்சு விடுறது என்றா என்ன அர்த்தம் என்றதையும் சிந்திக்க வேண்டி கிடக்கு. தொலைஞ்சு போய் நிக்கிறவன்டா இலக்கற்று வாழுகிறோமா, அல்லது வாழ்க்கையை இழந்து நடுத்தரவில் நிற்போமா, பொருளாதார ரீதியிலையா, அல்லது குடும்ப வாழ்க்கையில இழந்து போவோமா என்கிற ஒரு சிக்கலும் எனக்கு தோன்றிச்சுது. பல கேள்விகள் தான் உங்களுடைய தலைப்பில் உங்களுடைய வாதாட்டத்தில் அதிகம் இருந்தது. அதனால் எப்பவுமே நான்
சின்ன வயசுல பள்ளியம் போய்க்கல மைக்ரோவேவ் அவன் வந்தபோது அதை பற்றி ஒரே புரளி. இதுல சுட வச்சா கேன்சர் வரும், 10 வருஷத்துக்கு ஆக்கள் செத்து போயினோம். எங்கட 25 வருஷத்துக்கு முதல்ல இட்டையிலேருந்து 25 வருஷத்துக்கு முன்னம் பார்த்தா கம்ப்யூட்டர் வேறே இல்லை. அங்கே ஆஃபீஸுகள் இருந்த பெரிய குண்டாந்தடியான கம்ப்யூட்டர், டிவி மாதிரி பழசு. அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற போதே எல்லாரும் யோசி இதெல்லாம் துளைய போகுது. 10 வருஷத்துக்கு முன்னம் இனிமேல் செக் எழுத மாட்டோம், காட்தான் பாவிப்போம்ன்றோன்னு சொல்லிச்சினோம். இந்த உலகம் அழிய போகுது, சீரழிஞ்சு போச்சுது, இது சரி வராதுண்டு. இன்றைக்கு நாங்கள் அப்படி கையில், நீங்கள் கடைசியாக சொன்னீங்க ஃபோன் இல்லாத ஃபோன் வச்சுருப்போம், கையில் படத்தை கீறிட்டு வேர்ச்சுவல் ஸ்க்ரீனில் பார்ப்போம். இப்போ நாங்கள் ரோட்டில் போய்க்கல எல்லாரும் கரைச்சி கொண்டு போயினோம், சிரிச்சு கொண்டு போயினோம். எல்லார்ட்ட காதுக்குள்ளேயும் ஃபோன் இருக்குது, கோட்லெஸ் வயர்லெஸ் ஃபோன் இருக்குது. அதே மாதிரி எதிர்காலத்தில் படத்தை முன்னால் கீறிட்டு எல்லாரும் ரோட்டில் போய்க்கல இருக்கைகள் எல்லாம் ஸ்க்ரீன் பார்ப்பினோம். எங்களுக்கு பார்த்தா அவைக்கு முன்னால் ஸ்க்ரீன் தெரியாது, பேய் மாதிரி, அதாவது பேய்கள் மாதிரி ஸ்க்ரீன் இல்லாத ஸ்க்ரீனில் தான் நாங்கள் பார்ப்போம். இப்படி மாற்றம் வருகிற போது எல்லா வயதினர்களுக்கும் அந்த சந்ததியில் அதே வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. இன்றைக்கும் சில பிள்ளைகள் வாழ்க்கையை இலக்கை தொலைத்து விட்டு திருப்பி புதிய புதிய குடும்ப வாழ்க்கையை தேடுகிறத போல அந்த நேரமும் ஒரு சிலர் ஒரு பகுதியினர் இருப்பார்கள். ஆனால் ஒருவருமே வாழ்க்கையை இழந்து ஓட போவதில்லை. ஒருவேளை நாங்கள் வயதாகி 60-70 வயசாக இருந்து போட்டு முழுசுவோமோ தெரியல. புதிய டெக்னாலஜிகள் வந்து, புதிய வாழ்க்கை முறைகள் வந்து. இன்று காலை 2 விஷயம் காற்றில் பேசினோம். சிவகணேசனி அவர்கள் சிலவளை கேட்டு கொண்டிருக்கக்கூடும். ஒன்று வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கள், அதில் ஜீவமாரியவர் சொன்னார்கள் குசினியும் சிட்டிங் ஹாலும் ஒன்றா வருது, அப்போ இனி கொஞ்ச நாளில் குசினி இல்லாமல் போயிருந்து. அதை கதைச்சு நாங்கள் காலையில் டேக்அவே வந்து வரைஞ்சுவோம். எலக்ட்ரிக் எல்லா விஷயங்களையும் கூட்டி கழிச்சு பார்த்தா வீட்டில் சமைத்த சாப்பாடு என்று தான் இப்போ சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் போர்ட் போடினோம், தமிழ் ரெஸ்டாரண்ட்டுகள். அப்போ இனிமேல் இப்போவே காலத்திலேயே எங்களுடைய உணவு முறை மாற்றம் வருது. 2வது பேசிக்கொண்டோம் காலையில், இப்போ இந்தியாவில் எல்லாம் முன்னர் காலங்களில் மோரல் சயின்ஸ் என்ற ஒரு பாடம் இருந்தது. அதாவது சமூக நீதி விஞ்ஞானம், சமூக அக்கறை விஞ்ஞானம், அதாவது சமூக விஞ்ஞானம் என்ற ஒரு பாடம். அதுகள் இப்ப இல்லை, ஒருவர்கிட்டையும் இல்லை. 2வது திருப்பி தொடக்கப்படணும். நாங்கள் சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளா, நான் கேட்டிருந்தானே இப்ப 35 வயசு தானே இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், அவர்கள் சமூகத்தோடு இருக்கிறார்களா? இல்லை, இல்லை. அனிருத்தின் ஷோக்கு டிக்கெட் வாங்குறாக்களும் அவே இல்லை, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் வாங்குது. சரியா, அவர்கள் தொலைந்து போனார்கள். இதுல பாதி தமிழை கட்டினார்கள், மீதி புறமொழிக்காத கட்டினவையில் குடும்பங்களாக தொலைந்து போனார்கள். வேலையில ஒருவேளை டாப் நாட்சா இருக்கலாம், பைனான்சியல்ல பெருசா இருக்கலாம், சந்தோஷமான வாழ்க்கையில் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்றால் இது கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போலத்தான் இப்ப தாமியா சஹானாவுக்கு 25 வருடம் கழித்தால் அவர்களும் 35 தாண்டி விடுவார்கள். அப்போது யோசிக்கிற போது அவையில மட்டத்தில் இருக்கிற சந்ததியில் எல்லாருமே அப்படித்தானே இருப்பார்கள். அதுக்குள்ள ஒரு சிலர் தொலைத்திருப்பார்கள், இன்னும் பலர் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் இப்போது செய்ய வேண்டிய கடமை, பெற்றோராக இந்த தலைப்பை பற்றி சிந்திச்சு அக்கறைப்படுகிறோம் என்றால் இவர்களை சமூகத்தோடு ஒட்டிய பிள்ளைகளாக எப்படி சேர்க்கிறது, அதையும் பேசுனீங்க. சிவகணேசன் சொன்னார் நினைக்கிறேன், 2 பேரும் வாதிட்டீங்கள், சொந்தங்களை நாங்க தான் காட்டி கொடுக்கணும், சொந்தங்களாவே தேடி போக மாட்டோம். நாங்கள் காட்டி கொடுத்து வாழ்ற வாழ்க்கை முறைக்கு திரும்ப போறோமா? இருந்து ஒரு 5-10 ஆண்டுகள் அதை செய்ய தவறினால் சமூக நோக்கில் இவர்கள் தொலைந்த பிள்ளைகளாக போய்விடுவார்கள். அப்ப கூட தலைப்பு வாழ்வை தொலைத்து நிற்பார்கள். தனிப்பட்ட தரப்பிலே தங்களுடைய விருப்பத்தில் தாங்கள் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ற வாழ்க்கையில் நல்ல இன்றைய விட 4 மடங்கு அனுபவித்து தான் அவர்கள் வாழப் போகிறார்கள். 2 பக்கமாக என்னுடைய கருத்து இருக்கிறது. ஒரு கூட்டுக்குள்ள போட இல்லாது, ஆனால் சிந்தனையை தூண்டி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இணைந்து பேசியவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த கண்ண பிரிப்பு நீங்களா தேடிக்கொண்டதா அல்லது ஒரு ஆள் நீங்க இதை பேசுங்க நீங்க இதை பேச கொண்டு பிரிச்சிங்களான்னு கேட்டு நீங்க எப்படி கண்ணை பிரிச்சீங்க? கண்ணை என்ற கட்டி பிரிச்சீங்க? நடுவரோ அவையே தலைப்பை போட்டு அவையே பிரிச்சு போடுவீங்க. அப்ப நீங்கள் போட்டதை காய்க்க வேண்டியதுதான். சரி சரி, அது கொஞ்சம் கஷ்டம். உயிரோட்டமா இப்ப என்னை அப்படி ஒரு கண்ணைக்கு விட்டீங்கன்னா நான் காய்க்க மாட்டேன். அதுல நான் சரி என்று வட்டதான் நான் பாக்குறேன்.
தலையகம் எடுக்கலாம் எதுக்கும் ரெடி அப்ப நீங்கள் இறுதியில ஒரு ஒரு வாதாட்டத்தை நெருக்கி கொண்டாந்து இறுக்கி ஒரு உச்சத்துல விட்டுட்டு நிறைவு கட்டத்தில் சொல்ல வேணும். என்ன கருத்து வாதத்தை நிறைவு செய்து வைத்துக் கொண்டு என்னுடைய கருத்தை சொல்லுறேன் என்று சொன்னாதான் நமக்கு புரியும். இல்லையா நாங்க உங்களை பற்றி இப்படி நினைச்சு விட்டுருவோம் எல்லோ. நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணத்துலதான் சமூகத்துல வாழ்றீங்கள் என்று சொல்லி நினைச்சிருவோம். ஆனாலும் சரி, ஒத்துக்கொள்றேன். வாதாட்டம் என்றால் எதை கொடுத்தாலும் உடனடியாக அதுக்குரிய எண்ணங்களை போட்டு கதைக்கிறது தானே. இது ஆளுக்காள் மோதல் இல்ல, கருத்து தானே, இல்லையா? அதையும் யோசித்துக் கொண்டிருந்தேன். மொத்தத்தில் முழுக்க நேரமும் கேட்கக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள், நிறைந்த வாழ்த்துக்கள். 25வது நிகழ்ச்சியும் அதோட. ஆகவே இன்னும் பல 25களை தாண்டி போக வேண்டும். இன்னும் பலரையும் ஒன்று கூட்டி இணைத்து கொண்டு இந்த பேச்சாளர் குழுமம் பெருக வேண்டும், ஒளிர் வளர வேண்டும், இன்னும் ஒளிர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடை தருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Hello, Little. Hello, Nimitanna. How are you? I'm good, Nimitanna. How are you, Nimitanna? Hello, Nitin. Hello, Pravina. How are you today? I'm good. Hello, Pravidanna. Hi, Nirmit. Hi, Nirmit. Hi, Jodhana. How are you? How you guys doing? Hello, Jodhana. How are you?